ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். அகைன் பார்ட் 2 நம்மளோட புதுச்சேரி நியூ டெல்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் பார்ட் 2 விளாகுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு விளாகுமே பார்ட் 1 பார்ட் 2 போட்டதில்லை. ஏன்னா இது ஒரு லாங் ஜேர்னி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 38 மணி நேரத்துக்காகவும் பார்த்தீங்கன்னா ஜேர்னி பண்ணுறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்ட் 1 பார்ட் 2 தான் போட முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த வகையில் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நாக்பூர் ரீச் ஆக போகிறோம். ஸோ வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம நாக்பூர் ஸ்டேஷன்லாம் வந்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அப்படியே பார்க்கலாம். புதுச்சேரி நியூ டெல்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் प्रवाशांनो कृपया लक्ष द्या. गाडी क्रमांक 2240 पुडुचेरी न्यू दिल्ली सुपरफास्ट एक्सप्रेस. प्रवाशांनो कृपया लक्ष द्या. गाडी क्रमांक 2240 पुडुचेरी न्यू दिल्ली सुपरफास्ट एक्सप्रेस प्लॅटफॉर्म क्रमांक 1 वर आली आहे.
ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாக்பூர் ஜங்ஷனில் தான் டிபார்ட் ஆகி போயிட்டு இருக்குதுங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஒரு யூனியன் டெரிட்டரியில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா, இப்போ 4வது பற்றி நமக்கு வந்து மகாராஷ்டிரா டூரில் 5 ஸ்டேட்ஸ், 4 ஸ்டேட்டு ஒரு யூனியன் டெரிட்டரியை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ 5வது ஸ்டேட்டுக்குள்ள நம்ம பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன், பட் அப்போல்லாம் எனக்கு எதுவும் தெரியல. இதுக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாலையிலேருந்து அதை வந்து ஒரு இது பண்ணேன். அந்த வடிவேல் படத்தை சொல்கிற மாதிரி பங்குனி அமைச்சரத்தை மணிக்கு ஒரு முறை நிரூபிக்கிறான்ற மாதிரி தாங்க பக்கா வடக்கு ட்ரெயினில் டைமுக்கு கரெக்டாக டான் நிரூபிக்கிறானுங்க. ஸோ அதை எல்லாம் நம்ம இன்னும் பார்க்க போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம நார்த் ட்ரெயினில் ஒரு டாக் பண்ணுறது இல்லாமல் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது என்னன்னா இது நம்ம ஊர் ட்ரெயினே பரவாயில்ல தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் லைஃப் ஸோ இப்போ இங்கே நிற்கிறானுங்க இவங்க 2 பேர், இவங்க 3 பேருமே வந்து நேற்றுலேருந்து நானும் பார்த்துட்டே இருக்கல, சீட்டு வந்து ரிசர்வ் பண்ணி தான் வந்துருக்காங்க. பட் சீட்டில் உட்காருவானாங்கிறது அந்த அந்த எப்படி சொல்கிறது டிக்கி என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரானுங்க சும்மா வரானுங்க எதாச்சும் நிற்கிறானுங்க. நம்ம கூட ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறோம். பட் இவனுலாம் உட்காரணும்னு விட்டுற இங்கே வரானுங்க, இல்லை அந்த ஃபுட் பாத்தில் கேங் பாத்தில் உட்காந்துக்கிறானுங்க. ஸோ எதுக்கு தான் ரிசர்வ் பண்ணி வரானுங்கன்னு தெரியல. ஸோ வந்தால் சீட் இருக்குது, உங்களுக்கு ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறதும் சீட்லாம் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணுறதில்ல, பார்த்துக்கிறது. நேரத்துலேருந்து நைட்லேயும் தூங்க மாட்டுறானுங்க. நைட்லேயும் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே டோர் பதில் சீட்டா ஸோ இதுவாக இருக்கிறதெல்லாம் வந்து நின்றுக்கிறானுங்க. ஸோ என்ன தான் பண்ணுறானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது.
ஸோ கரெக்டாக காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடவே இல்லை. இப்போ எதுனா பேண்ட்ரியில் வாங்க நினச்சேன், பேண்ட்ரிலாம் சரி பார்க்கலாம் வெளியே ஏதாவது ஸ்டேஷன்ஸை கிடச்சா பார்க்கலாம்னு சொல்லிட்டு இட்டார்சி வரட்டும் வெயிட் பண்ணோம். ஸோ மதியானம் ஆனாலும் பரவாயில்ல டேரெக்டாக லஞ்சுக்கே போயிடலாம்னு நினச்சேன். பட் இட்டார்சிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்டோர் வெண்டர்ஸ் ஏறினாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா விற்றுட்டு வந்தாங்க. ஸோ 50 ரூபாய்ங்களா 5 சப்பாத்தி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதுக்கு நமக்கு வந்து உருளைக்கிழங்கு சப்ஜி மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உள்ள பேண்ட்ரிலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுட்லாம் சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி இருந்தாலும் நம்ம வெளியே வாங்கி ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தாங்க வாங்குவோம். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம். गाड़ी संख्या 2240 पांडिचेरी न्यू दिल्ली सुपरफास्ट एक्सप्रेस वाया विरुंगरा लक्ष्मीबाई झांसी आगरा प्लेटफॉर्म क्रमांक 4 पर आ रही है। गाड़ी संख्या 2240 पांडिचेरी न्यू दिल्ली सुपरफास्ट एक्सप्रेस वाया विरुंगरा लक्ष्मीबाई झांसी आगरा प्लेटफॉर्म क्रमांक 4 पर आ चुकी है। ஸோ ஒரு 5 minutes டிலேவாக பார்த்தீங்கன்னா இட்டார்சி ஜங்ஷன் ரீச் பண்ணுவோம். ஸோ இட்டார்சிக்கு பிஃபோர் அதாவது 1 hour பிஃபோராகவே வந்து ஷெடியூல் ஆகாமல் டைம் போட்டுருந்தாங்க. பட் வர வழியில் அங்கே நிறுத்தி லேட் பண்ணி கட்டினா 5 minutes டிலேவோட கொண்டு பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. ஸோ மோஸ்ட்டாக நம்மளோட ட்ரெயின் புதுச்சேரியில் காலையில் 9:55 வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9:55 புதுச்சேரியில் எடுப்பாங்க. ஸோ நமக்கு அடுத்த நாள் ஃபுல்லாக ட்ராவல் ஆகி அடுத்த நாள் காலை நைட்டு அதாவது வெள்ளிக்கிழமை மிட் நைட் 12 மணிக்கு 12:20 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது போய் சேர்ந்து நியூ டெல்லி போய் ரீச் ஆகிறாங்க. டோட்டலாக 38 மணி நேரம் 25 நிமிஷம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இந்த ட்ரெயின் கவர் பண்ணுற ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தானம் வந்து திரும்ப உத்தரப்பிரதேஷ், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நியூ டெல்லிங்க. ஸோ நியூ டெல்லி பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி, பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி. ஸோ 2 யூனியன் டெரிட்டரி 7 பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸை கவர் பண்ணி இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ டெல்லி ரீச் ஆகிட்டு இருக்கு. छत्रपति शिवाजी महाराज टर्मिनस இட்டார்சி ஜங்ஷனில் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டிபார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த வண்டிக்கான நெக்ஸ்ட் ஹால்ட் பார்த்தீங்கன்னா போபால் ஜங்ஷன் தாங்க. ஸோ இட்டார்சி ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஜோன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகி வந்துடும். ஸோ இங்கேருந்து நமக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் ட்ராவல் ஆகும். 1.5 hours ஜேர்னி பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் போபால் இருக்குது. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு வீராங்கனா லட்சுமிபாய் ஜங்ஷன், அப்படியே பார்த்தீங்கன்னா ஆக்ரா கேண்ட், மதுரா. ஸோ இவ்வளோ தாங்க ஸ்டேஷன்ஸ் லிமிட்டடாக இருந்தாலும் பட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த என்னதான் ஸ்லாக் டைம் கொடுத்து சீக்கிரம் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக ஸ்டேஷனுக்குள்ளே வந்து ஒன்று ஆன் டைம் தான் போகிறாங்க, இல்லை டிலேவாக தான் போகிறாங்க. தவிர இந்த கொஞ்சம் பிஃபோராக போகிறன்ற வேலையே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை கொடுக்கறது இல்லை. ஒருவேளை வீக்லி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறதுனால இந்த ப்ரையாரிட்டி கம்மியாக என்னன்றது சரியாக தெரியல. சரி வாங்க ட்ராவலை கனெக்ட் பண்ணி போகலாம்.
எஸ்ஆர்சி டு போபால் செக்ஷனில் போயிட்டு இருக்கு. ஸோ போபால் செக்ஷன் பார்த்தீங்கன்னா செம சீனிக்கான ஒரு ரூட்டாக இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட் டைம் நம்ம வரலாம், என்ன வருது எது வருது நமக்கு தெரியல. ஸோ இருக்கிறத கவர் பண்ணான்னு சொல்லி பார்த்தா ஒவ்வொரு செக்ஷனும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. கலர்ஸ் ஆகட்டும், ஸோ அந்த வாட்டர் கிராசிங்ஸ் ஆகட்டும், நமக்கு வந்து காட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. போபால் பார்த்தீங்கன்னா வரப்போகுது, வாங்க பார்க்கலாம். Shatabdi Superfast Express is scheduled to arrive at போபால் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். ஸோ மத்திய பிரதேசோட கேபிட்டல் சிட்டியான போபால் ஜங்ஷனுங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங்கை பற்றி பார்த்துடலாம். இந்த ட்ரெயின் நமக்கு என்னதான் ஒரு வீக்லி ட்ரெயின் இருந்தாலும் இது கூட இன்னொரு ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நியூ டெல்லி மால்டா டவுன் நியூ டெல்லி எக்ஸ்பிரஸோட பார்த்தீங்கன்னா ரேக் ஷேரிங் பண்ணி நம்ம ட்ரெயினை ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புதுச்சேரி எக்ஸ்பிரஸோட ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் எங்கே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டெல்லி சராய் ரோயில் தான் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. என்னதான் நியூ டெல்லி ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் டிபார்ட் ஆனாலும் கிழமை வந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த சராய் ரோயிலால் தான் இந்த ட்ரெயினுக்கு ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி பாண்டிச்சேரியில் எப்படி தாங்க, பாண்டிச்சேரி இந்த வண்டி வந்துருச்சுன்னா காலை மதியானம் வந்துடும். ஸோ அடுத்த நாள் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாண்டியிலேருந்து கிளம்பும். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்டரி மெயின்டெனன்ஸ் விழுப்புரம் ஜங்ஷனில் பண்ணுவாங்க. ஸோ விழுப்புரம் யார்டில் போய் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா மாறி மாறி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ இந்த பக்கம் பாருங்கள் கிளைமேட்டு நல்லா சூப்பராக இருக்குது. மழையும் க்ளவுடுமாக பார்த்தீங்கன்னா இருக்குங்க. வெயிலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலேருந்து வர வரைக்கும் வெயிலே கொஞ்ச நேரம் தான் பார்த்தோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதே மாதிரி தாங்க க்ளவுடியாகவும் ரெய்னியாகவும் பார்த்தீங்கன்னா இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது கிளைமேட். ஸோ நம்ம ட்ரெயின் கரெக்டாக பார்த்தீங்கன்னா போபால் ஜங்ஷன்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறோன்னா போபாலுக்கும் ஜான்சி ஜங்ஷனும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் ஆக போகுது. ஸோ அந்த இடைப்பட்ட கேப்பில் ஒரு குட்டி தூக்கத்தை போடலான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா உட்காந்தாச்சு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணுங்க. ஸோ போபால் ஜங்ஷனில் உங்களுக்கு ஒரு க்ரௌடு காட்டிருப்போம். அந்த க்ரௌடு மொத்தம் பார்த்தீங்கன்னா அண்டர்சர்வ் க்ரௌடு தான். ஸோ அண்டர்சர்வ் க்ரௌடு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரில் ஏறிக்கிட்டு நம்ம சீட்ஸ்லேயே உட்காந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே உட்காரு, இங்கே உட்காரு, மாறி உட்காரு, அந்த பக்கமோ இந்த பக்கமோ சார் நம்ம சீட்டில் உட்காந்து நமக்கே பார்த்தீங்கன்னா அதிகாரம் பண்ணுறாங்க. ஏன்னா ரீசனுங்க தான் அது அப்படி இது அப்படி இப்படின்றாங்க. ஸோ நான் தனியாக வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்துட்டுனா பெரிய இது பிரச்சனையாகும். நமக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக மாறிடும். பட் இதே ஒரு 2-3 பேர் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நவீன் ப்ரோ இருக்காரு, விஜய் ப்ரோ இருக்காரு. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கும் பேசி சமாளிச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணி நாங்கள் 4 பேர் இருக்கோம்னு சொல்லி அப்படிலாம் பார்த்து நாம் பார்த்தீங்கன்னா உட்காந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ வடக்கில் வந்து அவங்க ஊர், அவங்க ராஜ்யம், அவங்க அதிகாரம்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா ஓவராக அப்படி இப்படின்னு தான் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு ட்ரெயின் நம்மளோட புதுச்சேரி நியூ டெல்லி எக்ஸ்பிரஸோட ட்ராவல் போயிட்டு இருக்குதுங்க. ஸோ பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 75% ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 25% தான் அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிச்சுட்டு நம்ம நியூ டெல்லியில் போயிடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த்தன் ரயில்வேஸ் ஜோனில் பார்த்தீங்கன்னா வருது. டெல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த்தன் ரயில்வேஸில் வந்துடும். ஸோ அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நார்த்தன் ரயில்வேஸோட இருந்தாங்க, நம்ம எஸ்ஆரோடது கிடையாது. நார்த்தன் ரயில்வேஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை மெயின்டைன் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. வீக்லி ஒன்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரெயினை டெய்லியும் ஆப்ரேட் பண்ணலாம். ஏன்னா பாண்டி டு டெல்லி போகிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ டெய்லியுமே ஆப்ரேட் பண்ணலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் அந்த பிளாட்ஃபார்ம் பற்றாக்குறை. ஸோ ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி ட்ரெயின்ஸை தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ரெயின்ஸ்லாம் நமக்கு ஸ்பேஸ் வேணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை வீக்லியாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. இது கூட நம்ம எஸ்ஆர் பண்ணல, அவங்க பண்ணுறாங்க. நார்த்தன் ரயில்வேஸ் தான் பார்த்தீங்கன்னா இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னடா அங்கே போக்குவரத்துன்னு பார்க்காதீங்க. ஸோ இதுதான் ஜென்ரேட்டர் ஓடிட்டு இருக்கு. நம்மளோட நியூ டெல்லி ராணி கமல்பதி சதாப்திங்க. ஸோ
ஸோ இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்தே பாரத் இருக்குது, சதாப்தி இருக்குது. ஸோ இந்த சதாப்தி ஒரு ஃபேமஸான சதாப்திங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா லோக்கோ தான், லோக்கோ வந்து ஹைலைட்டு. பட் நான் கவனிக்கலைங்க, நான் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குனு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ லோக்கோ பார்த்தீங்கன்னா நமக்கு தேஜஸ் வேப்பை லோக்கோ பார்த்தீங்கன்னா போட்டு தேஜஸ் லைப்ரரி வேப்பை தான் போட்டிருக்காங்க. Is arriving on platform number 4. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே வெளிச்சமாக தான் இருக்குது. உங்களுக்கு அப்படியே வர இந்த காட்டுறேன். ஸோ 7:15 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ இந்த நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து லேட்டாக தான் பார்த்தீங்கன்னா வெடியும். அது லேட்டாக தான் பார்த்தீங்கன்னா வெடியும், லேட்டாக தான் பார்த்தீங்கன்னா இருட்டும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த இடமே இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம மகாராஷ்டிராலே இப்படி தான் இருக்கும். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்குது.
ஸோ நம்ம ட்ரெயின் கரெக்டாக பார்த்தீங்கன்னா குவாலியர் ஜங்ஷனில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போயிட்டுருக்கு. இப்போ தான் கிளம்பி இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரெயின் பாண்டிச்சேரி டு நியூ டெல்லி வரைக்கும் டிக்கெட் ஃபேர்ஸ் மட்டும் பார்த்துடலாங்க. ஸ்லீப்பரில் இப்போ பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 885 ரூபாயும், தேர்ட் ஏசியில் பார்த்தீங்கன்னா 2275 ரூபாயும், செகண்ட் ஏசியில் 3285 ரூபாயும், ஃபர்ஸ்ட் ஏசியில் 5570 ரூபாயும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆக்ரா கண்ட்ரோன்மெண்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டுங்க. ஸோ உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் வந்து ஆக்ரா கண்ட்ரோன்மெண்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த ட்ரெயின் கரெக்டாக கிட்டத்தட்ட 2188 கிலோமீட்டர் நம்ம கவர் பண்ணிடுச்சு. இன்னும் ஒரு 195 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியை ரீச் ஆகிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மதுரா ஜங்ஷன், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்டினேஷன் நியூ டெல்லி தாங்க. ஸோ வாங்க அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ இந்த புதுச்சேரி நியூ டெல்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட லாஸ்ட் ஹால்ட்னா மதுரா ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்க ஒரு ஸ்டேஷன் தாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரெயினை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த ட்ரெயினுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பாண்டிச்சேரியிலேருந்தோ இல்லை சென்னையிலேருந்தோ டேரெக்டாக டெல்லி போகிறவங்க இது யூஸ் பண்ணுறதே கிடையாது. நமக்கு வந்து இந்த ஃப்ளோட்டிங் க்ரௌடு தாங்க. நம்ம சென்னையிலேருந்து விஜயவாடா வரவங்களுக்காட்டும், ஸோ விஜயவாடா வந்து நாக்பூர், ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போபால், இட்டர்சி போபால், ஸோ இப்படி ஃப்ளோட்டிங் க்ரௌடாக தான் வருது. பட் அன்று சொடு வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தாங்க ஒரு ஜாம் பேக்கில் தான் மோஸ்ட்டாக பார்த்தா வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா டெல்லி ஸ்டேஷன் தான். ஸோ ஒரு 1.5 மணி நேரம் 1.5 to 2 மணி நேரம் வரைக்கும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லாக் டைம்லாம் சேர்த்து நமக்கு வந்து 2.25 மணி நேரம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே மோஸ்ட்டாக வந்து ஸ்லாக்லாம் யூஸ் பண்ணி முன்னாடியே போயிடான்னு நினைக்கிறேன், பிஃபோர் டைம்லேயே போயிடான்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம்.
எஸ், நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷனான நியூ டெல்லி ரீச் ஆகிட்டோம். ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி ட்ராவல் ஆகி வந்திருக்கோம். ஸோ வாங்க அப்படியே ட்ரெயின் விட்டு கீழே இறங்கிட்டு நம்ம ஸ்டேஷன் வெளியே போயிட்டோம். இல்லை நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவுட்ரோ முடிச்சுட்டு சூப்பராக அப்புறம் பிளாகை வந்து பாண்டிச்சேரி நியூ டெல்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட பிளாகை கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபைனல் டெஸ்டினேஷன் நம்மளுடைய இந்தியாஸ் நேஷ்னல் கேபிட்டல் சிட்டியான நியூ டெல்லி ரீச் ஆகிட்டாங்க. ஒரு சூப்பரான ட்ராவல் நமக்கு இன்றைக்கி அமைஞ்சது. ஸோ ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த ட்ரெயினில் இருந்தாலும் மற்றபடி ட்ராவல்லாம் எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. அது நீட்டாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ரையாரிட்டியோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடுறாங்க. ஸோ 10 minutes இயர்லேயே நம்ம நியூ டெல்லி ரீச் ஆகிட்டோம். ஸோ என்னதான் ஒரு வீக்லி எக்ஸ்பிரஸாக இருந்தாலும் ஸோ இவங்க சைடில் அதாவது நார்த்தன் ரயில்வேஸ் ப்ரையாரிட்டியில் மெயின்டைன் பண்ணுற ஒரு ட்ரெயினாக இருந்தாலும் இந்த சைடில் நமக்கு வந்து நல்ல ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ ஓவர் டேக்ஸாக நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒரு சில ஓவர் டேக்ஸ் நம்ம வண்டி கொடுத்தாங்க, நம்ம வண்டியை ஒரு சில ட்ரெயின்ஸ் ஓவர் டேக்லாம் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்தே பாரத் யூஸ்வலாக எல்லா ஸ்டேஷன்லையும் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓவர் டேக்ஸில் கொடுக்குறது வழக்கம் தான். ஸோ இதில் ஒன்றும் பெரிய மாற்ற கருத்துக்கள் இல்லை. ரெண்டாவது க்ளீன்னஸை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். க்ளீன்னஸ்ன்றது கொஞ்சம் அப்படி ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். ஸோ அதை தாண்டி ஒரு ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் ட்ரங்க் கூட கிடையாது, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்க்கு அடுத்தபடியாக ஒரு சூப்பரான ஆப்ஷன் நம்மளோட ட்ரெயின். ஸோ லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல, நீங்கள் கண்டிப்பாக டெல்லி போய் அவன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் சென்னையிலேருந்தோ இல்லை பாண்டியிலேருந்தோ விழுப்புரத்துலேருந்தோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நீங்களாம் ஏசி ப்ரிஃபர் பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஸ்லீப்பர் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாங்க. மற்றபடி க்ரௌடை பற்றி சொல்லணும். ஸோ இந்த மாதிரிலாம் அன்ரிசர்வ் க்ரௌடுன்றது நமக்கு வந்து ஸ்லீப்பரில் வந்து தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த ஒரு இதே கிடையாது. ஸோ அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். நம்ம லாஸ்ட்டாக போபாலில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை நடந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாலாம் எந்த க்ரௌடும் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ மற்றபடி நமக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம்ஸ் ஆகட்டும் எதாக இருந்துச்சும் ஸோ நார்த்தன் வண்டி ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணியாகணும். ஸோ நார்த்து போகிற வண்டினாலும் எல்லா வண்டியிலும் சரி அப்படி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தாகணும். ஸோ அப்படி தான் நம்மளும் இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணி வந்திருக்கோம். மற்றபடி ட்ரெயினை பற்றி சொன்னால் ஒரு சூப்பரான ட்ரெயினை நீங்கள் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் டெல்லி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நம்மளோட ட்ரெயின் இருக்கும். ஸோ வீக்லி எக்ஸ்பிரஸாக நமக்கு வாரத்தில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அங்கே இருந்தும் சண்டே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ டெல்லி டு பாண்டிச்சேரி, புதன்கிழமை பாண்டிச்சேரிக்கு நியூ டெல்லி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சூப்பரான ட்ராவல் உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 வந்திருக்கும். பார்த்த ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லாங் ஜேர்னியை பார்ட் 1 பார்ட் 2 விளாக் எடுத்து போட்டிருக்கும். ஸோ மறக்காமல் தாமோ ட்ராவலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலில் மீட் பண்ணுறேன். அண்டல் பாய் ஃப்ரம் தாமோதரன். டாடா.